ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னை விட அவனுக்கு தான் விருப்பம் அதிகம். ஆனா அந்த பொண்ணுக்கு தான். என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா? வீட்டு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு அந்த வீட்டோட குடும்ப தலைவியா அந்தஸ்து கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? அருமையான குடும்பம், தங்கமான மாமியாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறா? அது என்னன்னு எனக்கே சரியா தெரிய மாட்டேங்குது. அவ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இன்னொரு கல்யாணமே வேண்டாம், பழைய காயமே இன்னும் ஆறலன்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவளுக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அவ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இன்னொரு கல்யாணமே வேண்டாம், பழைய காயமே இன்னும் ஆறலன்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவளுக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அடடடா, இப்படி ஒரு வாழ்க்கை இழந்து நிக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்க? அத பிடிச்சுக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு ஏன் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா? அதுதான் ஏன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு முதலாளியா இருக்கிறத விட கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரியாவே இருந்து ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்றா. அப்படி சொல்றவள நாம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏன் முடியாது? அவளுக்குன்னு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு சரியான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி ஒரு வாழ்க்கை தேடி வரும்போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவளுக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும். நான் அவளுக்கு ஆசையா வாங்கி போட்ட செயினையே வேண்டான்னு சொல்லிட்டா. இப்படி பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவளை விட்டுட்டு எப்படி நான் வேற பொண்ணை தேட முடியும் சொல்லுங்க? அதான் சாமி பூவை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்த பிறகும் அவ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளேன்னு என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதான் சாமியோட சந்நிதியில வந்து உக்காந்துட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த கடவுளே ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் அதை தடுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ முரண்டு பிடிக்கிறா. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க வீட்ல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு. ரொம்ப நல்லாவே பாக்குறாரு. அப்படியா? என் பையன் ஜாதகத்தை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவர் பார்த்து சில பரிகாரம் பண்ண சொன்னாரு. அதே மாதிரி பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே என் பையன் பழைய வாழ்க்கையை மறந்துட்டு இப்ப நல்லா இருக்கான். அப்படியா? நீங்களும் வேணும்னா உங்க பையன் ஜாதகத்தை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்களேன். ஏதாவது தோஷம் கீஷம் இருந்தா பரிகாரம் சொல்லுவாரு. அத பண்ணிட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நல்லதும்மா, ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்கம்மா. இப்பவே போய் பாத்திரலாமா? தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்களேன். இப்பவே வா? ஆமாம்மா, இப்பவே போகலாம். எதுக்கு இன்னொரு நாளைக்கு தள்ளி போடணும்? சரி, வாங்க போலாம். நான் நினைச்ச மாதிரியே இந்த சாமி தான் இவங்களை என்கிட்ட அனுப்பி இருக்கு போல. கடவுளே, டைம் ஆச்சு. கேட்ட க்ளோஸ் பண்ணிட போறாங்க. கொஞ்சம் வேகமா போங்க. ஏங்க, இது என்ன ஆட்டோவாங்க? கேப்ல எல்லாம் புது போறதுக்கு? இது காருங்க. சிட்டி டிராபிக்ல எல்லாம் இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓட்ட முடியும். கார்ல போனா லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் ஆட்டோலயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் குறுக்க பூந்துட்டீங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் கார்ல போற மாதிரி வருமாங்க? சாக்கு சொல்லாதீங்க. காந்திமதி அம்மாவை பிக்கப் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் கோவிலுக்கு போகாம அவாய்ட் பண்றீங்க. ஏங்க, கோயிலுக்கு போறதுல அப்படி என்னங்க எனக்கு பிரச்சனை வந்துட போகுது? கோயிலுக்கு போறதை விட இப்ப ஸ்கூலுக்கு போறதுங்க ரொம்ப முக்கியம்.
ஹலோ அம்மா. எங்கம்மா இருக்க? இப்பதான் அம்மா பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நாங்க ஸ்கூல்ல இருந்து நேரா கோவிலுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறோமா. அதெல்லாம் தேவையில்லைம்மா. ஏமா? இல்ல, கோவில்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்தேம்மா. நான் அவங்க வீட்டுக்கு போறேன். பக்கத்துல ஏதோ ஒரு ஜோசியர் இருக்காராம், அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? வீட்டு அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறியா? அம்மா. அம்மாவா? சொல்லுமா. இல்லம்மா, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொன்னம்மா. ஓ அப்படியா? ஆமா, உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அது ஆமாமா, எல்லாரும் உங்களை மாதிரி தான் எங்கேயோ கேட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. யாரோ நியூஸ் ரீடர் என்ன மாதிரியே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஓகே ஓகேமா. ஏய், பென் பென் பென். சொல்லுங்கம்மா. நம்பர் 118. நம்பர் 118. என்ன நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க? ஓ, அப்ப நம்ம அம்மா கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.